வணக்கம். யோசித்த ராஜபக்ச அவர்தான் இன்றைக்கு நேற்றைய செய்திகள் எல்லாத்துலேயும் அவரை பற்றி தான் எல்லா ஊடகங்கள்லையும் பேசப்பட்டது. காரணம் என்னென்னு சொன்னால், வருமானத்துக்கு மீறிய அதிகரித்த சொத்து வாங்கிய குற்றச்சாட்டில் ஊழல் மோசடி ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சி அவருடைய முன்னாள் காதலி அந்த வழக்கில் ஆஜராகி சாட்சி கொடுத்துருக்காங்க. 2009 ஆண்டுக்கு பிறகு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு ராஜபக்சர்கள் வாங்கி இந்த நாட்டில் திடீர் பணக்காரராகி பல்வேறு சொத்துக்களை நாடு முழுக்க வாங்கி குவிச்சு. இதில் இந்த சின்ன பொடியன் 25 வயது பொடியன் 73 மில்லியன் ஒரு சொத்து வாங்கினதாக தான் ஒரு குற்றச்சாட்டு அந்த வழக்கு வந்தது. இதை விசாரித்து கொண்டு போனால் இப்போ ஒரு முக்கிய சாட்சி தான் இந்த முன்னாள் காதலி வெளியிட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் வச்சு. இதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், 2009 ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு இவர்கள் எப்படி திடீர் பணக்காரராகினார்கள் என்று நாங்கள் அந்த வழக்கு விவரத்தையோ அல்லது இது என்ன சம்பவம் என்ற விவரத்தையோ நான் சொல்ல வரேன். என்ன சொன்னால், சகல ஊடகங்களிலும் இது சிங்கள, தமிழ், ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் இது மிக தெளிவாக வெளிப்படுத்திக்கும். அதுக்கு முதல்ல 2010, 12, 11, 12ஆம் ஆண்டு காலங்களில் இந்த சம்பவங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன சொன்னால், அந்த காலத்தில் சிங்கள மக்களுக்கோ சிங்கள அரசியல்வாதிகளுக்கோ எதிர்க்கட்சிகளில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கோ வாய் துறக்க முடியாத கட்டத்தில் இருந்தார்கள். ஏன்னா யுத்தத்தை வென்று அந்த போதையில், அந்த மமதையில் ராஜபக்சக்கள் இருந்த வேளையில் அந்த கட்சிக்குள்ளேயே, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேச முடியாதா, அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க முடியாது, அல்ல எதிர்த்து கேட்க முடியாது, இல்லாட்டி யாரோடும் கூட அவர்களை பற்றி ரகசியமாக வேணும் கதைக்க முடியாத கட்டத்தில் அவர்களுடைய கூட்டாளிகளே இருந்தார்கள். அவை அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சொத்துக்கள் அனைத்தும் பின்னாளில் வாங்கப்பட்டது. இப்போ ஸ்கூலில் இருந்து அவுட் ஆகி சென்ட் தாமஸ் காலேஜில் படித்த பையன் அவுட் ஆகி எந்த ஒரு உத்தியோகமும் பார்க்காமல் நேவியில் போய் சேர்ந்தது, நேவியில் கொண்டே சேர்த்தது என்றால் தான் ஒரு பெரிய வீரன் அண்டு துட்டகைமுன்னு சிங்கள மக்களுக்கு காட்டுறதுக்காக நேவியில் கொண்டே சேர்த்துட்டு ஒரு கிழமையிலேயே லண்டனுக்கு அனுப்பியாச்சு. அவங்க யுத்தமும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. ஆகவே சிங்கள மக்களையும் ஏமாற்றி, இந்த நாட்டையும் ஏமாற்றி, முழு உலகத்தையும் ராஜபக்சர்கள் ஏமாற்றினதான் கடந்த கால வரலாறு. இப்போ அந்த சம்பவங்கள் ஒன்றொன்றா வெளியே வருது, வந்து கொண்டிருக்கு. ஆனால் முழுக்க வராது. ஆனால் சில விஷயங்களில் சரி அவர்கள் தண்டிக்கப்படலாம். இதுதான் என்னுடைய நோக்கம். இவர்களை எப்படியாவது ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் சரி இவர்கள் தண்டித்தே ஆகணும்னா, 2009ஆம் ஆண்டு அந்த பலிகள் நாங்கள் இறக்கும் வரைக்கும் அது எங்களுடைய மனங்களை விட்டு இந்த ரணங்கள் மாறாது. ஆகவே எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இந்த கொடுமைகள், கொலைகள், பட்டினிச்சாவுகள் இவையெல்லாம் இந்த ராஜபக்சக்களையோ அவர்களோடு சேர்ந்திருந்தவர்களையோ சும்மா விட போகிறதில்லை. என்னடா நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அந்த யுத்தத்தை தலைமை தாங்கி வழிநடத்திய இராணுவ தளபதியை உள்ளுக்குதுக்கி போட்டாங்க அவங்களே. அதுவும் ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட தண்டனை தான். அதுக்கு பிறகு இன்ற வரைக்கும் அது சார்ந்த ஆக்கள் எல்லோரும் மன ரீதியாக சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கணும் என்று சொன்னால் அவைக்கு நிம்மதியாக வாழ இல்லாது. அவைக்கு செய்த கொடூரங்கள் அவ்வளவு. அதுக்கு பிறகு ஒரு நிழல் அரசை வன்னியில் நடத்தி கொண்டிருந்த விடுதலை புலி இயக்கம் அங்கீகரிக்கப்படாத அரசு அது. ஆனால் அங்கே சகல கட்டமைப்புகளும் இருந்தது. கோடிக்கணக்கான பணம், கிலோ கணக்கான தங்கங்கள் எல்லாம் இருந்த ஒரு நிர்வாகம். அவர்களுக்கு என்ன நடந்தே யாருக்கும் தெரியாது. சரி, அதில் கொஞ்சத்தை சுருட்டி கொண்டு அங்கே இந்த நிர்வாகங்கள் இருந்தவே மாறிட்டோம். இப்போ பெரிய கோடீஸ்வரர் யாழ்ப்பாணத்தில், வன்னியில், மற்ற மாவட்டங்களில், வெளிநாடுகளில் இருக்கணும். அவையை பற்றிய தகவல்களும் எங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும் எங்களுக்கு. இப்போ பெரிய முதலாளிமார் மாதிரியும் ஒன்றும் தியாகிகள் மாதிரியும் தெரியணும். கொஞ்சம் சுருட்டி கொண்டே போனவை. ஆனால் மிக 95% தங்கம், பணம் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்ட செய்திகளும் இருக்குது. அது உண்மையும் கூட. அதுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த வரைக்கும் தெரியாது. இவை தான் பின்னால் இந்த சொத்துக்களாக தென்னிலங்கையில் மாறுது. தென்னிலங்கையில், வடக்கு கிழக்கில், இனிய மாவட்டங்களில், வெளிநாடுகள்லையும் சொத்துக்களாக மாறுது. இதுதான் அந்த உகண்டா கதை, உகண்டாவில் சொத்து இருக்கிற கதை, எல்லா கதையுமே. இந்த சொத்துக்களுக்கு சில தமிழ்
ஆக்களும் பினாமிகளாக இன்றைக்கும் இருக்கணும். அப்போ இந்த பாவங்கள் இவையே சும்மா விடாத ஒரு காரணம் என்ன சொன்னால் இவைய தொந்தரவு பண்ணிக்கொண்டே தான் இருக்கும். தமிழ் மக்களுக்கு மட்டும் தொந்தரவு பண்ணல, இங்கே சிங்கள முஸ்லீம் மக்களையே மிகப்பெரிய அளவில் தொந்தரவு பண்ணிக்கணும். 2012 ஆண்டுக்கு பிறகு நடந்த இந்த ஈஸ்டர் தாக்குதல் மூலம் முஸ்லீம் மக்களையே மிக மன உளைச்சலுக்கும் இன்னும் மிக ஒரு அநியாயமான குற்றச்சாட்டுகளுக்கும் தள்ளி அவங்கள நிம்மதி இழக்க வச்ச ஆக்களிவே தங்களோட பதவிக்காகவும் தங்களுடைய ஆட்சி அதிகார பேராசைக்காகவும் தங்களோட சொத்துக்களை பாதுகாக்கணும்னு வழக்குகளின் தங்களை தற்காத்து கொள்ளவும் தான் இந்த வேலையெல்லாம் செய்துவேன். ஆகவே 2009 ஆண்டுக்கு பிறகு இவர்கள் திடீர் பணக்காரராகி இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து கொண்டு மாவனல்லையில் எங்கட வீடு இல்லை இதுன்னு சொல்லி பசில் ராஜபக்ச சொன்னதும், கோட்டாபாய கதிர்காமத்தில் இருக்கிற வீட்டை என்னிட இல்லைன்னு சொன்னதும், இப்படி பல்வேறு அதாவது அவை கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினாத்தானே அதை எங்கடையன்னு போராடி பெறலாம். தங்களுக்கு அது பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னோன்னா டக்குன்னு அது எங்கடைய இல்லைன்னு சொல்லிடுறது. அது சும்மா வந்த காசு. ஆனால் மேலே ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக இதுக்கான பிரதிபலன்கள் கிடைச்சே தீரும். இதுதான் இந்த நாடு இன்றைக்கு இந்த நாடு தலைவர்கள் செய்த குற்றம் தான். இந்த நாடு ஒட்டுமொத்த நாடும் இன்றைக்கு பெரிய பாதாளத்தில் போய் தள்ளி கொண்டு கிடக்கு. எந்த விதமான விமோசனமும் எந்த ஒரு நல்ல ஆட்சியாளன் வந்தால் கூட விமோசனம் பெறலாம் இருக்கிறதுக்கான காரணம் பாவங்கள். அவ்வளோ பாவங்களை இவங்க இந்த ஆட்சி காலத்தில் செய்திருக்கிறாங்க. ஆகவே தமிழ் மக்களுடைய உரிமைகளை பறித்து அதை நசுக்கி அதில் சுகங்கண்ட ஆக்கள், இனவாதத்தை தூண்டி கொள்ளைகளை அடித்து சுகங்கண்ட ஆக்கள் இன்றைக்கு நீதிமன்றங்களும் வழக்குகளுமா தெரிஞ்சு கொண்டிருக்கணும். ஆகவே அவருடைய முன்னாள் காதலி கொடுத்த அந்த சாட்சியம் ஒரு முக்கியமான சாட்சியம். நீதிமன்றத்துக்கு பல சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த சாட்சியம் ஒரு முக்கியமான சாட்சியம். இவைகளுக்கு இது மட்டும்தான் சொத்தண்டு இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே தெரியும் இவை எங்கே எல்லாம் யார்கிட்ட எப்படியெல்லாம் வாங்கினேன்னு சொல்லி ஓரளவுக்கு எங்களுக்கும் தெரியும். நாங்களும் தேடி வச்சுருக்கிறோம். அதை விட கொழும்புக்கு வெளி மாவட்டங்களில் தோட்டங்களாகவும் காணிகளாகவும் வாங்கி குவிச்சு வச்சுக்கிறோம். இன்றைக்கு அவையே வாரதே இல்லை, அந்த போகிறதே இல்லை, அதை பார்க்குறதே இல்லை. அதெல்லாம் அனாதையாக கிடக்க அதன் உரிமையாளர்கள் வேறு ஆக்கள் அதை பிரயோசனமாக அனுபவிச்சு கொண்டிருக்கணும். தற்காலிகமாக அவையை பார்க்க சொல்லி கிடக்கு. அப்படியான நிலைமையில் நிறைய காணிகள் நாடு முழுக்க இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் வாங்குறதுக்கு என்ன உழைப்பு, என்ன வேலை செய்தவை, என்ன தொழில் செய்தவை என்று கேட்டால் ஒன்றும் இல்லை. 2005 ஆண்டு ஜனாதிபதி ஆகினது, யுத்தத்தை முடித்த உடனே இவைக்கு இவ்வளோ காசுங்கேருந்து வந்தது. கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் இப்போ ஒன்றை வெளியே வந்து கொண்டிருக்கு. தமிழ் மக்களுக்கு செய்த அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தண்டனை இருக்குது. ஆனால் தமிழ் மக்களுக்கான விடிவை நோக்கி நகர்றதுக்கு தமிழ் தரப்பில் என்ன செய்யணும்னு சொன்னால் அது பூச்சியம் தான். என்னன்னு சொன்னால் இப்போ அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்தியாவில் போய் தமிழ்நாடு முதலமைச்சரையும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எல்லாம் சந்திச்சு போட்டு வந்திருக்கிறார். இந்த என்னமோ கொடுத்துட்டு அதுக்கு முதல் ஸ்டாலின் காலத்தில் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு சுமந்திரனாக்கள் அந்த குரூப் போயிருந்தது. இவே தங்களோட அரசியல் கட்சிகளை வளர்க்குறதுக்கும் தமிழ் மக்களோட நல்ல பேர் எடுக்கிறோம்ன்ற ஒரு போர்வையில் இந்த மாதிரி கூத்துக்களை செய்து கொண்டிருக்கணுமே தவிர தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி, அதாவது தனிநாடு அல்ல, இந்த நாட்டுக்குள்ள ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கி நகர்த்துறதுக்கான ஒரு ஒற்றுமையான செயல்பாடை இவைகிட்ட இருந்து நாங்கள் காணல. இவையெல்லாம் தங்களோட தனிப்பட்ட கட்சி, தனிப்பட்ட தலைவர், அந்த நட்பெயர்கள் எடுக்கிறதுக்காக ஒடுத்தின. இதால் எந்த பிரயோசனமும் இந்த தமிழ் கூட்டத்துக்கு வரப்போறதில்லை. இந்த கூட்டத்தை நம்பித்தான் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் தங்களோட ரத்தத்தை இந்த மண்ணில் ஊற்றி போட்டு அவங்க போயிட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒரு 30 ஆண்டு கால யுத்தத்தில் தங்களோட உயிரை இழந்துட்டாங்க. அதில் கோடிக்கணக்கான ரில்லியன் கணக்கான சொத்துக்களை எங்களோட மக்கள் இழந்துருக்காங்க, இன்றைக்கும் இழந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னமும் ஒரு கதை ஒன்று இருக்குது, அதை நான் பிறகு சொல்கிறேன். அப்போ இப்படி இருக்க எங்களோட தலைவர்கள் எங்களோட மக்களுக்கான தீர்வை நோக்கி நகராமல் தனித்தனியாக போய் கடிதம் கொடுக்குறதும் பேசுகிறதும் வாரதும் இது ஒன்றுக்குமே ஆகாது. என்னென்னு சொன்னால் கடந்த 80களுக்கு முற்பட்ட காலத்து அரசியலைத்தான் இவை இப்பயும் செய்யணும். இது நவீன காலம். நவீனமாக யோசிக்கணும், மக்களை அணி திரட்டணும், சார்த்தீக போராடணும், மக்களுக்கான தீர்வுகளை நோக்கி நகர வேணும், அரசாங்கத்தோட பேசணும், அதற்கான ஏதிநிலைகளை உருவாக்குறதுக்கான அழுத்தங்களை கொடுக்கணும்.
மோடியை போய் சந்திக்கிறதாலேயோ விஜயை சந்திக்கிறதாலேயோ ஸ்டாலின் மகனை சந்திக்கிறதாலேயோ ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஏன்னா இவர்களால் எங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இது ஒரு சம்பிரதாயத்துக்கு போய் சந்திக்கலாம், அவர்களால் எதுவுமே செய்ய இயலாது. ஒரு பட்டினி நிவாரணம், அதாவது இலங்கை பொருளாதார ரீதியாக விழுந்து போயிருக்கக்கூடிய கொடுத்த நிவாரணமாக இருந்தாலும் சரி, சுனாமி காலத்தில் கொடுத்த நிவாரணமாக இருந்தாலும் சரி, அப்புறம் டித்வா புயலாக கொடுத்த நிவாரணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிவாரணத்தை கூட தமிழ்நாடு கொடுக்கல, அது தமிழர்களுக்கு கொடுக்கல, அது ஒட்டுமொத்த இலங்கை கண்டு கொழும்புக்கு தான் கொடுக்குது. ஆகவே அப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கேக்க மத்திய அரசை தாண்டி இல்லை இந்திய அரசின் சட்டத்திட்டங்களை தாண்டி தமிழ்நாடு அரசு ஒன்றுமே செய்யலாது. ஆகவே இவர்கள் அவர்களுடைய நம்பி 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 இன்னும் போய்கொண்டிருக்காமல் தமிழ் மக்களை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களை அணிதிரட்டி ஒரு சாத்விக ரீதியான ஒரு ப்ரெஷரை, ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அப்போ தான் இந்த தமிழ் மக்களோட கண்ணீர்கள், கதைகள், இந்த இரத்த சிந்தல்கள், இந்த பட்டினி சாவுகள், இந்த சொத்து இழப்புகள், இவ்வளவு தியாகங்களுக்கும் ஒரு முடிவு வரும். அதை விட்டு போட்டு நாங்கள் சந்தோஷம் அடையலாம், யோசித்த ராஜபக்சக்கு சிறை நெருங்கிட்டுது, நாமலுக்கு நெருங்கிட்டு, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவர்கள் அதை அனுபவித்தே தீருவார்கள். என்று சொன்னால் அது இறைவனொருத்தன் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அதில் மாற்று கருத்து இல்லை. இறைவன் இருக்கிறான், அதில் எல்லா மதத்தவர்களுக்கும் அது தெரியும். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அது இப்போ முந்தின காலமாக இல்லை, உடனுடைய சில விஷயங்களை காட்டிக்கொண்டிருக்கு. எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே அதுக்கான பிரதிபலங்கள் எங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. ஆகவே அவையை நாங்கள் தண்டிக்கிறதை விட, அவை தண்டிக்கப்படுகிறதை விட, அவை தண்டிக்கப்பட்டாலும் படாட்டிலும் எங்கட மக்களுக்கு நியாயத்தை தேட வேண்டிய தலைவர்கள் பேசாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய கவலையாக இருக்குது. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், தமிழ் மக்களுக்கு இன்று இருக்கக்கூடிய தலைவர்கள் உண்மையாக இல்லை, அவர்கள் உண்மையாகவே இல்லை. பாராளுமன்றத்தில் பாருங்க, சும்மா பாராளுமன்றத்துக்கு சுயேட்சையாக போனாலும் சரி, கட்சி ரீதியாக போனாலும் சரி, அங்கே போனாலும் சும்மா வேட்டி சார்ல சண்டையும், நீ அப்படி பேசினா, நீ இப்படி இருந்த, நீ அப்படி எங்கட கட்சி, அவன் எனக்கு ஆள் வச்சு அடித்தவன், இதுதான் கதை. எனக்கு ஆள் வச்சு என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க, என்னை ஆள் வச்சு அடிக்க வலிக்கிறாங்க, இன்னற்ற குரூப் தான் என்னை அடித்தது. இதுதான் பாராளுமன்றத்தில் கதை. தமிழ் மக்கள் வாக்களிக்கிறது என்னத்துக்கு? தமிழ் மக்கள்னா வாக்குகளை என்னத்துக்காக போடுறாங்க இவங்களுக்கு? ஏன்னா இவங்களால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஒட்டுமொத்த இனத்துக்காக ஏதாவது செய்யுங்கடான்னு சொல்லித்தான் இந்த வாக்குகளை தமிழ் மக்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நடக்குது? தமிழ் மக்களை வாக்குகளை பெற்றுக்கொண்டு, கோட் சூட்டை போட்டுக்கொண்டு, வேட்டியை கட்டிக்கொண்டு அங்கே போய் நின்று இன்னும் எல்லாம் கதைக்கிறாங்க. தங்களோடுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னு சொல்லி இன்னும் உணராமல் இருக்கிறாங்க. இவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னால், இதில் தேர்தல் வரைக்கும் நாங்கள் தேர்தலில் வந்து பாராளுமன்றம் போனால் சரி, தமிழ் மக்கள் சார்பில் நாங்கள் பாராளுமன்றம் போகிறோம், பாராளுமன்ற பிரதிநிதிகள் தமிழ் மக்கள். இது தானடாப்பா சுதந்திரம் கிடைச்ச காலத்தில் என்ன செய்கிறீங்க? தமிழ் மக்களுக்கு என்ன ஒரு நிகக்கண்ணளவு ஒரு உரிமை கூட பெற்றுக் கொடுத்தீங்களா? இருந்த எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இப்போ மாகாண சபைக்குள்ளே இருக்கிற அதிகாரங்களை கூட ஒன்றொன்றா பறித்து மத்திய அரசில் கொடுக்குற வேலையை தான் அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள்லேயே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் தமிழ் மக்களை நீங்கள் கைவிட்டுட்டீங்க. நீங்கள் உங்களோட தலைமைத்துவம், உங்களோட கட்சி வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறீங்களே தவிர தமிழ் மக்களை பற்றி யோசிக்கலை. யோசித்த ராஜபக்சன கதைக்கும் சம்பவத்துக்கும் இதுக்கு மேலே தொடர்பான நீங்கள் யோசிக்கலாம். தொடர்பு இருக்குது. என்ன சொன்னால், அவர்கள் எப்படி பணக்காரர் ஆயினார்கள்? தமிழர்களால் தான். தமிழர்களுடைய அழிவிலிருந்தான் அவர்கள் பணக்காரர் ஆயினார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு சட்ட ரீதியான தாண்டனை. இப்போ எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, எங்களோட பிள்ளைகளும் படித்து போட்டு தொழிலுக்காக ஓடி திரிஞ்சு ஒரு வேலையை எடுத்து வேலையை செய்துன்னு இருக்குது. அதால் பெரிய வருமானமும் இல்லை, அவங்களோட வாழ்க்கைக்கு அது போதாமல் இருக்கே. இதே பாடசாலைகளில் படித்த இவர்கள் தான் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான சொத்துக்களை திடீர்னு வாங்குறாங்கன்னு சொன்னால், இந்த யுத்தம் முடிஞ்ச காலப்பகுதியில் என்ன காரணம்? தமிழ் மக்களுடைய காசு. அதே நேரம் நாட்டின் அபிவிருத்திக்குன்னு சொல்லி வாங்கின கடன்களையும் அடித்த கொள்ளை தான். ஆகவே தமிழ் தலைவர்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் தமிழ் மக்களை மேலும் 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 பாதாளத்தில் தள்ளி கொண்டிருக்காமல் தமிழ் மக்களுக்கான உரிமை சார்ந்த முன்னெடுப்புகளை மிக தீவிரமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசி தங்களோட ஈகோவில் விட்டு கலந்துரையாடி தமிழ் மக்களுக்கான உரிமை சார்ந்து பேசினா தமிழ் மக்கள் உங்களுக்கு பின்னால் நிற்பாங்க. ஆனால் நீங்கள் பிரிஞ்சு நின்று கொண்டு கட்சி ரீதியாக நின்றீங்கன்னு சொன்னால் வாக்கு போடக்கூட அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. வாக்களிக்க போகிறதுக்கு, அந்த வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு கூட தமிழ் மக்கள் நினைக்க மாட்டாங்க. எதிர்காலம் அப்படி தான் இருக்க போகுது. ஆகவே தமிழ் மக்களுக்கான அரசியலை உறுதியோடு நீங்கள் முன்னெடுக்காத பட்சத்தில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான விமோசனமும் உங்களால் இல்லை.
போராட்டத்துக்கண்டு மக்கள் கொடுத்த தங்கம் 1990ஆம் ஆண்டு மக்கள் கொடுத்த தங்கத்தை கொண்டு போய் வெளிநாடுகளில் முதலீடுகள் செய்து அவர்கள் நிறைய சொத்துக்களை வாங்கி வச்சுக்கொண்டு அந்த சொத்துக்களில் வர வருமானங்களில் தான் போராட்டத்துக்கான வளங்களை அவங்க திரட்டினது கொண்டு வந்தது திரட்டினது நிர்வகித்தது. ஆனால் அதே சொத்துக்கள் இன்றைக்கு பல தமிழ் பினாமிகள் தங்கட சொத்தாக மாற்றி வச்சு கொண்டிருக்கணும். இதை மீட்கிறதுக்கோ அதுக்கான வழி என்னென்று பார்க்குறதுக்கோ அது பொது சொத்தாக மாற்றி தமிழ் மக்களோட அபிவிருத்தி நகர்த்துறதுக்கோ எந்த வழிமுறையும் இல்லை. உள்நாட்டில் இருக்கிற காணிகளை வெளிநாடுகளில் லண்டன்லேருந்து வந்த ஒரு ஐயா இதைத்தான் நான் சொல்லணும்னு சொன்னான். அதை இராணுவத்துக்கு கொடுக்குறதுக்கு முற்படுறார். அங்கே ஒரு சண்டை நடக்குது ரோட்டில். இதை இந்த விதத்தில் நியாயம். இங்கே எந்த இடமேருந்து போகிறீங்க, சண்டைண்டு ஓடுறீங்க, இங்கே இருக்கையிலாண்டு போகிறீங்க, தொழில் வளம் இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களோட புத்திக்கு உங்களோட அறிவுக்கு எட்டின மதிப்பு இந்த நாட்டில் இல்லைன்னு போகிறீங்க. எல்லாம் போய் முடிஞ்சு இங்கே ரத்தம் சிந்தி சிதறி சின்ன வினமாக போய் எல்லாம் பத்தையும் காடுமா ஜனங்களிடமேருந்து பத்தையும் காடுமா போன காணிகளை தான் மிஞ்சி கிடக்கு. அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, இராணுவத்துக்கு கொடுக்க போகிறோன்னு நிற்கிறீங்க. அப்போ எந்த அளவுக்கு இது ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழர்களை தான் இந்த கேள்வி கேட்குறேன் நான். எந்த அளவுக்கு உங்களோட அறிவு இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. இங்கே எத்தனை பேர் காணி இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஏழை குமர்கள் கரைசேராமல் இருக்குது, காணி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இனாமாக கொடுக்காட்டும் அது பணத்துக்கு சரிவிக்கலாம் தானே தமிழ் மக்கள்கிட்ட. ஏன் இந்த வேலை செய்கிறீங்கன்ற கேள்வியும் இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்கள்கிட்ட எனக்கு எழுந்திருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துடும், இந்த மாதிரி கொடூரங்கள், இதெல்லாம் கொடூரங்கள், சும்மா சாதாரண விஷயங்கள், இதெல்லாம் கொடுமை. இது கொடுமை. நாங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நாங்கள் செத்து போடணும் வேலை. இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கொடுமை நடக்குது தமிழ் மண்ணில் கொடுமை நடக்குது. ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு நடந்த கொடுமைக்கும் விட பெரிய கொடுமை இது. இதை பார்த்து கொண்டு எல்லாரும் இருக்கணும். ஒட்டுமொத்த அரசியலும் தமிழ் தலைமைகளும் ஒன்று திரண்டு ஒரு அணியில் ஒரு 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 நிகழ்ச்சி நிரலை நகர்த்தாட்டில் தமிழ் மக்களுக்கு இதை விட மோசமான பின்விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். இதை விட மோசமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டும். அனுரா அரசாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பேசுகிறதுக்கு எந்த தடையும் இல்லை, அதை பற்றி கேட்குறதுக்கும் எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் கொண்டு வந்தபடியே தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க. அதை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை மேசைக்கு ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி நகர்த்தணும். அரசாங்கத்துக்கு பாய்ந்து கொண்டு, இந்தியாவுக்கு பாய்ந்து கொண்டு, மற்ற நாடுகளுக்கு பாய்ந்து கொண்டு இருக்க வேண்டியதில்லை. இப்படி பாய்ந்து கொண்டு இருந்ததுன்னா இன்றைக்கு காசாவில் இவ்வளவு காலம் இந்த அவங்களோட போராட்டம் நடக்காது. அவங்கள யாருக்கும் பயப்படலாம், அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு முடிவு காணணும்னு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஆயுத போராட்டம் முடிஞ்சுது, அந்த கதை முடிஞ்சுது. அதை இனி மீள உருவாக்க இயலாது, அது தேவையும் இல்லை. தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகளை சாத்விக ரீதியில் முன்னெடுக்கிறதுக்கு இந்த அரசியல் தலைமைகள் ஏன் தயங்குது, ஏன் சுயநலமாக செயற்படுது என்ற கேள்வி தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது. இதுக்கான விடைகள் மிக விரைவில் கிடைக்கணும். இல்லைன்னு சொன்னால் தமிழ் மக்கள் விரக்தியின் விளிம்புக்கு சென்று இளைய சமுதாயம் ஒரு தவறான பாதையில் போய்கொண்டிருக்குது. தமிழ் வரலாறுகள் அறிவு சார்ந்த விடயங்களில் பின்னோக்கி போய்கொண்டிருக்கு. ஆகவே இது ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி தமிழ் சமூகம் நகர்ந்து கொண்டிருக்குது. அதால் இந்த யோசித்த ராஜபக்ச சிறைக்கு செல்வது, மஹிந்த ராஜபக்ச சிறைக்கு செல்வது எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அது அவர்கள் செய்ததுக்கு பாவத்துக்கு அவர்கள் தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு முதல் சிந்திக்கணும். எங்களோட நிலை என்ன, அடுத்த கட்டம் என்ன, நாங்கள் இதை செய்ய வேணும், இதை செய்யக்கூடாது என்றதை நோக்கி தமிழ் மக்கள், தமிழ் தலைவர்கள் சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.